கெட் ஸ்டார்டட் டவுன்லோட் பைமோட்டோ மொபைல் ஆப். வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம் எல்லாம் பெஸ்ட்டான ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னா பைமோட்டோ மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு காலத்தில் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் துக்கத்தில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தன. அவனால் தன்னுடைய குடும்பத்தை சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை. பல சமயங்களில் அவனுக்கு வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் எண்ணங்களும் வந்தன. அவன் ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்தான். இந்த கவலையோடு அவன் ஒரு மகானை அணுகினான். அவரிடம், நான் வாழ்க்கையில் பல துன்பங்களைச் சந்திக்கிறேன். என்னால் என் குடும்பத்தையும் சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை. எனக்கு கெட்ட நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த துக்கத்திலிருந்து நான் வெளியே வர ஒரு எளிய வழியைச் சொல்லுங்கள் என்று கேட்டான். மகான் அவனை கவனமாக கேட்டுவிட்டு புன்னகைத்து கொண்டே சொன்னார், நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு நீ ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும். மலையின் அருகே ஒரு கோவில் இருக்கிறது. அதன் அருகில் எறும்புகளின் வீடு ஒன்று இருக்கிறது. நீ அடுத்த 7 நாட்களுக்கு அங்கே போக வேண்டும். எந்த எறும்பையும் கொல்லாமல் அவற்றின் வீட்டை தினமும் உடைத்து விட வேண்டும். அதை கேட்ட அந்த மனிதன் அதிர்ச்சியடைந்தான். இது என்ன மாதிரியான வேலை என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் அவன் மகானின் பேச்சை கேட்டு அடுத்த நாள் மலைக்கு சென்றான். அங்கு சென்றதும் அவன் பார்த்தான், எறும்புகள் தங்கள் வீட்டில் உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன. அவனது மனம் பலவீனமடைந்தது. ஆனால் மகானின் வார்த்தையை நினைத்து அவன் அந்த எறும்புகளின் வீட்டை உடைத்து விட்டான். எறும்புகள் அங்கும் இங்கும் ஓடின. அவன் வருத்தமான மனதுடன் வீடு திரும்பினான். அடுத்த நாள் அவன் மீண்டும் மலைக்குச் சென்றான். எறும்புகள் மீண்டும் தங்கள் வீட்டை கட்டியிருந்ததை பார்த்தான். இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவை மீண்டும் வீடு கட்டியதைப் பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் மீண்டும் அந்த வீட்டை உடைத்தான். அவன் தொடர்ந்து இதைச் செய்து வந்தான். ஆனால் எறும்புகள் ஒவ்வொரு முறையும் புதிய வீடு கட்டிக்கொண்டே இருந்தன. 3வது நாள் அவன் பார்த்தான். எறும்புகள் சற்று தூரத்தில் புதிய வீடு கட்டியிருந்தன. இந்த முறை அவன் கோபமாக அவற்றின் வீட்டை உடைக்கும்போது சில எறும்புகளை மிதித்து கொன்றுவிட்டான். அதை பார்த்ததும் அவனது இதயம் கனத்தது. மகான் ஏன் இப்படி செய்யச் சொல்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை. அந்த இரவு அவன் செய்த செயலுக்காக வருத்தப்பட்டான். அடுத்த நாள் அவன் எறும்புகளுக்காக மாவு கொண்டு வந்து அவற்றுக்கு உணவாகக் கொடுத்தான். 7வது நாள் அவன் மகானிடம் சென்றான். மகானே, நான் எறும்புகளின் வீட்டை பலமுறை உடைத்தேன். ஆனால் கடைசியில் என்னால் என்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் அவைகள் மீது இரக்கம் கொண்டேன். அவைகளுக்கு தீங்கு விளைவிப்பதை நிறுத்திவிட்டேன். இப்போது என் கெட்ட நேரத்திலிருந்து நான் வெளியே வர எந்த வழியும் எனக்குத் தெரியவில்லை என்று சொன்னான். மகான் புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், மகனே, நான் உன்னை எறும்புகளின் வீட்டை உடைக்க அனுப்பவில்லை. நான் விரும்பியது நீ அவைகளிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். முதலாவது, எறும்புகள் ஒவ்வொரு முறை அவற்றின் வீடு உடைக்கப்பட்ட பிறகும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நீ பார்த்தாய். ஒவ்வொரு முறையும் அவை புதிய வீட்டை கட்டிக்கொண்டே இருந்தன. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். உன் வாழ்க்கை எத்தனை முறை கஷ்டங்களால் நிறைந்திருந்தாலும் நீ ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதே. திரும்பத் திரும்ப முயற்சி செய். ஏனென்றால் நீ தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வரை நீ உண்மையில் தோற்கவில்லை. அவர் மேலும் சொன்னாரு, 2வது பாடம் என்னவென்றால், கெட்ட நேரம் வரும்போது இந்த நேரம் ஒருபோதும் போகாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த நேரமும் ஒரு நாள் கடந்துவிடும். வாழ்க்கையில் பொறுமை மற்றும் தொடர்ச்சியான முயற்சிதான் வெற்றியின் அடிப்படை மந்திரம். நீ எறும்புகளிடமிருந்து இதை கற்றுக்கொண்டாய். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் எப்போதும் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று. மகானின் வார்த்தைகளைக் கேட்ட அந்த மனிதன் வாழ்க்கையில் கஷ்டங்களை எதிர்கொள்வதுதான் வெற்றியின் பாதை என்பதை புரிந்து கொண்டான். அவன் மகானிடம் விடைபெற்று புதிய ஊக்கத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் தன் வாழ்க்கையை வாழ உறுதியெடுத்தான். இந்த கதை உங்களுக்கு